பொதுவாகவே நம்ம ஒரு கோயில்களுக்கு ஒரு தீர்த்த யாத்திரை ஏதாவது போகிறோன்னா வரிசையாக கோயில்களை பார்த்துட்டு வரும்போது காலையில் 5 மணி கூட கோயில்களுக்கு போகலாம். 5 மணிலேருந்து போனாலும் எப்படி போனாலும் அந்த 12 மணிக்கு சில கோயில் நிறைய எல்லா கோயிலுமே இந்து கோயில்கள் எல்லாமே அடைச்சிருவாங்க. அதுக்கு பிறகு 4 மணிக்கு தான் திறப்பாங்க. இடப்பட்ட அந்த ஒரு இடைவெளி வரும், நம்ம எந்த கோயிலுக்கும் போக முடியாது. அதனால் அந்த யாத்திரை போகிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த நேரத்தில் தான் சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க. ஓய்வு எடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு தான் நம்ம 4 மணிக்கு கோயில் எடுக்க முடியும். ஏன் இந்த இடைவேளை? கோயில்களில் ஏன் கதவு அடைக்கப்படுது? சாமியில் பள்ளியறை எல்லாமே அடைச்சிருவாங்க. காரணம் என்ன? நம்ம நினைப்போம் என்ன நல்லா நினைக்கிறது, எதுக்கு இது பண்ணுறாங்க? இது பூஜை செய்பவர்களுக்கு ஓய்வா அல்லது சாமிக்கே கொஞ்சம் ஓய்வாக இருக்கட்டும், பக்தர்களுடைய தொந்தரவு இல்லாமல் அப்படி ஓய்வாக இருக்கட்டும்னு மூடிடுறாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் இதெல்லாம் காரணம் இல்லை. எப்படின்னா அந்த கோயிலில் இருக்கின்ற கற்சிலைகள் அவை 12 மணிலேருந்து அந்த 4 மணி வரை அந்த நம்மால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த சாமி சிலைகளில் அந்த நேரங்களில் அதிர்வலைகள் இருப்பதில்லை. மற்ற நேரங்களில் நாம் போய் தெய்வத்தை வழிபடும் பொழுது அந்த சிலைகளில் இருக்கின்ற நேர்மறை அதிர்வலைகள் தான் நமக்கு அப்படி கடந்து நமக்கு வரும். நமக்கு நம்மளை ஒரு நேர்மறை எண்ணங்கள் உடையவர்களாகும், நம்மளை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். நமக்கு ஒரு கோயில் போனாலும் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனால் இந்த அதிர்வலைகள் எல்லாம் அந்த மதிய நேரத்தில் 12 மணிலிருந்து 4 மணி வரை கிடையாது. சிலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு கல்லை எடுக்கும் பொழுது அந்த கல்லிலே தட்டி பார்த்து அதிலே கொலுசு ஒலி அல்லது சலங்கை ஒலி இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் தான் அதை எடுத்து சிலைகள் செய்வார்கள். சாமி சிலை செய்யும் பொழுது இதைத்தான் பார்ப்பதுண்டு. ஆனால் இந்த ஒலி இந்த கற்சிலையே நாம் 12 மணிக்கு மேலே 4 மணிக்குள் அந்த சிலையை நாம் தட்டி பார்த்தோம் என்றால் இந்த ஒலி மாறுபடும், அதே சலங்கை ஒலி வராது. அதனால்தான் நாம் 12 மணியிலிருந்து 4 மணி வரை இந்த தெய்வங்களுக்கு அதாவது ஓய்வு என்ற பெயரில் நாம் கோவிலை நடைகளை சாத்தி விடுகிறோம்.